ஹலோ ஹாய் வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2026 மார்ச் மாதம் 21 சனிக்கிழமை. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட் கிளிப் உண்டு. வட்டுக்கோட்டை ஆதார வைத்தியசாலை இல்லை, அது பிழையான ஒரு நியூஸை போட்டு கொண்டிருக்கீங்க. வட்டுக்கோட்டை ஆதார வைத்தியசாலை இல்லைன்னு சொல்லி, அது ஆதார வைத்தியசாலை இல்லை, பிரதேச தள வைத்தியசாலை, டிவிஷனல் ஹாஸ்பிட்டல். டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்லையும் டைப் பி, டைப் சி, டைப் ஏ மூணு இருக்கு. சி இருக்கோ தெரியல, பட் ஏபி இருக்குன்னு தெரியும் எனக்கு. டைப் சியும் இருக்கு, டைப் சியும் இருக்குன்னு நினைக்கிறேன். வடிவா தெரியாது சொல்லணும். அது என்ன டாக்டர் டிவிஷனல் ஹாஸ்பிட்டல், அது என்ன பெரிய ஆதார வைத்தியசாலைண்டா? ஆதார வைத்தியசாலைக்கு குறைஞ்சது 4 இருந்து 20 வரைக்கும் கன்சல்டன்ட் மேரும், ஒரு 10 இருந்து 40 வரைக்கும் டாக்டர்ஸ் மேரும் இருக்கிறது தான் ஆதார வைத்தியசாலை. பேஸ் ஹாஸ்பிட்டல் அங்கேயும் பேருந்து டைப் பி, டைப் சி, டைப் ஏ இருக்கு. இப்ப பொயின்பெட்ரோ பாத்தீங்கன்னு சொன்னா சாவச்சேரி, ஊர்ராத்துறை இவை எல்லாமே ஆதார வைத்தியசாலைகள். சரிதானே? அண்மையில புத்தளம் வைத்தியசாலை வந்து எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் இப்ப என்ன எங்க கண்டாலும் கையை கொடுத்து சிரிச்சிட்டு போவார். அதான் நான் சில நேரத்துல நான் சொல்ல விரும்புறேன்டா, நாங்க அடிபடுறது ஒன்றும் ஃபைசால் நானாக்கும் எனக்கும் உள்ள தனிப்பட்ட அடிபாடு இல்ல. இது இங்க என்பிபிக்கும் எதிராக கதைக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும், ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்குந்தான். அவர் வந்து என்ன வெட்டுவேன் கொத்துவேன் என்று சொல்லி பாராளுமன்றத்துல சொன்னதை நான் சிறப்புரிமையா போட்டு கடைசியா ஒரு இதையும் வந்து அவர் அதை ஒத்துக்கொண்டு தான் தெரியாம சொல்லிட்டேன், கோவத்துல சொல்லிட்டேன்னு சொல்லி மன்னிச்சு கேட்டு அதை விட்டு கிடக்கு. சிறப்புரிமை போட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஏனென்றால் அவர் வந்து அவருக்கு என்ன கோவம்ண்டா, ஐயோ புத்தளத்துக்கு வர போற ஏதாவது குழப்புறானி என்று நான் சொன்னேன். ஐயோ நான் குழப்பேலையா, ஏற்கனவே சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த விடயம் எல்லாத்தையும் கதைச்சித்தானையா கதைக்கிறேன்னு சொல்றதுக்குள்ள எழும்பி குளறினதால வந்த பிரச்சனை. அது அவருக்கும் விளங்கிட்டு, எனக்கு அது முதலே தெரியும். அவர் அது பிறகு விளங்கினா அப்புறம் நீ நானடா உண்டா இதுக்குள்ள கதைச்சு கொடுத்தான் சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கேன். என்னண்டா, சில விஷயத்த விளங்கி கொள்ளணும். இந்த வைத்தியசாலைகள்ல தரம் உயர்த்துறதுண்டா என்ன, தள வைத்தியசாலை என்றா என்ன, ஆதார வைத்தியசாலை என்ற அண்மையில பார்த்தனா வட்டுக்கோட்டையில ஒரு வீடியோ நடக்கிறது வந்து பார்க்கக்கூடியதா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாசகங்கள் எழுதப்பட்ட பேனர்களை வந்து கொடுக்கக்கூடியதாக பார்க்க தேவையாக இருக்குது. நோயாளர் காவு வண்டி ஆம்புலன்ஸ் வைத்தியசாலைக்கு திரும்பி வருவதற்கு வழி செய். ஆம்புலன்ஸ் கூட இல்லையா இந்த வைத்தியசாலையில் என்ற மாதிரி பதாதைகள் வந்து எண்ணப்பட்டதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. மக்களால் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு நடக்கப்பட்டு கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் இந்த ராலி பகுதியை தான் வசிக்கிறீங்க. இந்த வைத்தியசாலை எவ்வளோ ஆண்டுகள் ஆகியாக்குது? 1947 ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த வைத்தியசாலையில் நடந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் வார்டு வசதியெலாம் இருந்தது, சகல வார்டும் இருந்தது. இலாக்களுக்கு அனுப்புறதுக்கும் அப்போ ஆம்புலன்ஸ் இல்லை, இப்போ ஆம்புலன்ஸும் வந்தது. அப்போ வந்து நல்ல டாக்டர்லாம் இருந்தது, நல்ல சிரமமாக தான் இருந்தது. இது வந்து அதாளிக்கண்டு இல்லை, சுழிபுரம், வட்டுக்கோட்டை, சித்தங்கனி, சங்கரத்தை, நவாலியாக்களும் இங்கே வந்து வார்டு இருந்தது. இப்போ வந்து சில ஆக்கள் இந்த வேலை செய்ய வேண்டாம். கார்னருக்குங்கிற சாமான் இருக்குன்னா கார்னருக்கு பக்கத்து இருக்குது உருவாக்குற வேஸ் ஆஸ்பத்திரி, கலர் ஆஸ்பத்திரி. அது அதை பயன்படுத்தான் தானே. ஏன்னு கார்னருக்கு கொண்டு எங்களோட சாமான்களை கொடுக்கணும். எங்களோட இது என்ன ஆம்புலன்ஸ் டாக்டராகவே மாற்றிக்கணும். நான் செந்தூர் ஐயா இருக்க அப்படியே செய்வேன், டாக்டர் சங்காரையும் மாற்றிக்கிட்டாச்சு. அவரை மாற்றினா அப்படி சரி செய்யணும். அவர் தான் கொஞ்சம் கட்டிலாம் எடுத்து குழம்பு அடிக்குது, கட்டில் பாட்டும் போட்டது, அது மாற்றியாச்சு. அவர் வந்து அப்படின்னா கொஞ்சம் சிக்கலிங்க. புதுசாக வந்த வைத்தியரால் தான் இப்போ பின்னடைஞ்சு வந்து வந்துடாதுண்டா. அவள் நல்லா செய்து வந்த மனுஷனா மாற்றிக்கிட்டாரு. அதனால் பாருங்க, இப்போ பெட்ரோல் விலை பஸ் இல்லை, 100 ரூபா இங்கே யாழ்ப்பாணம் பஸ்ஸு போகும். அப்போ நாங்கள் 200 ரூபா கொடுத்தாலும் அவங்க தேர்த்தணிக்கிறவோ ஒரு வைத்தியரை கொண்டு இவ்வளோ காசு வேணும். அப்போ இங்கே வசதி என்ன இல்லை, மைய திருவணும் உங்களுக்கு. அது என்ன, இந்த அரசு ஆஸ்பத்திரிகள் இப்போ பின்னடைஞ்சு போவதன் காரணம் என்ன? ஆனால் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் பார்த்தா கொஞ்சம் மேலோங்கி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்கு. என்ன காரணங்கள்? மேலோங்கி வந்தாலும் நாங்கள் அவசர தேவைக்கு நாங்கள் பிரைவேட் சில பேர் காசு இருக்கிறாங்க நாடிக்கொண்டிருக்கிறேன். அது கூடி நாங்கள் பிரைவேட்டில் போனால் ஒரு சின்ன பிள்ளைக்கு மருந்து எடுக்கிறனாலும்
பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் 2000 கட்டி அது கூட மருந்தோட சேர்த்து ஒரு 5000 7,000 ரூபாய் வரும். ஆனால் எங்களோட மாத வருமானமே 2000 தான் அரசாங்க உத்தியோகத்தில். உண்மையாக இந்த பிள்ளை சிறுவர்கள் கூடி சின்னால கூடி நான் இந்த வைத்தியசாலை தான் காட்டுறேன் நான் உண்மையாக. ஏன்னா அந்த அளவு வசதி வாய்ப்பு எங்களுக்கு நாங்கள் அரசாங்க உத்தியோகம் இருந்தாலும் எங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இது உண்மையாக ஒரு நல்ல வைத்தியசாலை. இதை வளப்படுத்தினா வெளியில கொண்டு போய் காசு செலவழிக்க தேவையில்லை. ஆனால் உண்மையாக பழைய காலங்களில் கூடிய ஆட்கள் இந்த வைத்தியசாலையை நாடி வந்திருக்கிறோம். பழைய இருந்த வைத்தியர்கள் நான் கேள்விப்பட்டதில் நாங்கள் கூடி இந்த மருந்தெடுக்க தேடி வந்திருக்கிறோம். மற்றது 5 கிராம சேவை பிரிவையும் கூட வட்டுக்கோட்டை தொகுதியில் வட்டுக்கோட்டை, மடக்கராளி, வட்டுக்கோட்டை, சித்தங்கனில் இருந்து கூடி ஆக்கள் இங்கே வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே இந்த வைத்தியசாலை இவ்வளத்துக்கும் பொதுவான வைத்தியசாலை. ஆகவே இந்த மக்கள் தொகையை எடுத்து பார்த்தாலேயே கூடிய மக்கள் தொகை பாவிக்கிற வைத்தியசாலையும் இங்கே தான். ஆகவே இந்த வைத்தியசாலை கிராம மட்ட வைத்தியசாலைகளை நாங்கள் மெருகூட்டினால்தான் நாங்கள் என்ன தொட்டதுக்கும் நாங்கள் பெரியாஸ்பத்திரியை நாட வேண்டிய தேவை பெறாது. உண்மையாக பெரியாஸ்பத்திரியில இட நெருக்கடிகள் கூட அங்கே வெளி மாவட்ட நோயாளிகள் சரியா இல்லாத இடம் நடிக்க கூட எங்களோட ஆரம்பமாக இருக்கிற கிராம மட்ட வைத்தியசாலைகளை நாங்கள் வளப்படுத்தினோம்னா எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி சொல்லலாம். உண்மையாக ஒரு போக்குவரத்துக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சாலும் 1500 ரூபா வேணும் பெரியாஸ்பத்திரிக்கு போகிறேன். அதை போக்குவரத்தில் இடையூறுபட்டு தான் போய் வார்கள். ஆகவே எங்களுக்கான தேவை நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் பதவிக்கு கூட இங்கே வடிவாக இருந்தது. ஆனால் உண்மையாக டிரைவர் இருந்தும் ஆம்புலன்ஸ் டாக்டர் இருந்தால் தான் ஆம்புலன்ஸ் எடுக்கலாம் என்ற ஒரு கேள்விக்குறியில் நாங்கள் பொலிசில் இருக்கிற ஆம்புலன்ஸ் மூலம் தான் மேற்கொள்ளப்பட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஆம்புலன்ஸும் இல்லை, டிரைவரும் இல்லாத சந்தர்ப்பமும் ஏற்பட்டிருக்கு எங்களோட வைத்தியசாலையில். ஏனென்றால் ஆம்புலன்ஸுக்கான உதவி கூடி வெளிநாட்டில் இருக்கிறார்கள் உதவி செய்திருக்கிறார் இந்த திருத்த பணிகளுக்கு. ஆகவே வெளிநாட்டு உதவிகள் கூடி இந்த வைத்தியசாலைக்கு ஏராளமாக அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி புலம்பெயர் உறவுகளாலேயும் எங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அனைவரும் முன் வந்திருக்கிறார்கள். அது அப்படி செய்து கூடி இந்த வைத்தியசாலை பின்னோக்கி இருக்கிறதையும் விட 0.0 அதாவது சைவருக்கு போறது மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே எல்லாரும் பயன்பெற ஓடும். இந்த வைத்தியசாலையை வளப்படுத்துறதுக்கான விடயங்களை இப்ப இருக்கிற அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று நாங்கள் நினைக்கிறோம். உண்மையா இதுல எங்களோட வட்டுக்கோட்டை தொகுதியில கன அரச உத்தியோகத்தர் சரி எல்லாரும் நல்ல மாதிரி இருக்குன்னா அந்த வைத்தியசாலையை தான் நாங்கள் நாடி வரோம். நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போறதே அரியுது. இந்த வைத்தியசாலையை வளப்படுத்தினா எங்களோட மக்களுக்கு இலகுவான முறையில் வயது போன ஆட்கள் சலரோகத்துக்கு போய் மருந்தெடுக்கிறது பிரைவேட்டுக்கு போனால் அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ காசு வருமாண்டு. ஆகவே இங்கே முதலிருந்த ஆட்கள் சரியான முறையில் அந்த சலரோகத்துக்கு கிளினிக் போட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 500-600 பேர் சலரோகத்துக்கு வந்த ஆட்கள் இருந்தார்கள் வயோதிகர்கள். அதற்கான சரியான ட்ரீட்மெண்ட் நடைபெற்றது. ஆனால் இந்த இப்ப காலங்களில் அது மாற்றம் பெற்று வர்றதான் மனவேதனைக்குரிய விடயம் என்ற வழியாத்தான் இவ்வளவு பேரும் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் வழியா நாங்களே எங்களுக்கான பிரச்சனையை பெரியக்க தான் நாங்கள் கூடியிருக்கிறோம் வழியா தேவையில்ல ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இதை வெளிக்கொணர விரும்ப மாட்டோம். ஆகவே எங்களுக்கு இங்க பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை மேல்மட்ட இன்றைய தினம் வட்டுக்கோட்டை தள வைத்தியசாலையில ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்குது. அந்த வைத்தியசாலை 1950-40 ஆண்டுகள்ல கன்சல்டன்ட் மேன் இருக்கத்தக்கனையா பிள்ளை போர் வார்டு கூட இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வைத்தியசாலையாக இயங்கினது. ஆனா தற்சமயம் 2 டாக்டர்ஸ் மேர் 8 மணில இருந்து 4 மணி வரைக்கும் பாக்குற ஓட் வசதி இல்லாத ஒரு வசதியா இருக்கு. அவருக்கு போய் ஃபுல்லா ஸ்டடி பண்ணி வீடியோ போடுவேன் நடத்தக்கிழமை. எல்லா வைத்தியசாலைக்கும் நான் போவேன். யாருமே தடுக்கிறாது வைத்தியசாலைக்கு வரையிலாண்டு. ஆனால் அது தொலைக்கிறார்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வேற பிரச்சனை. நான் வட்டுக்கோட்டைக்கு வருவேன். அங்க இருக்கிறத இல்ல ஊத்தியல் எடுத்து காட்டி அரசாங்கத்தை அவமானப்படுத்துறதுக்கு இல்ல, அங்க இருக்கிற பிரச்சனைகளை இங்க மத்தியில சுகாதார அமைச்சருக்கு சொல்றதுக்கு, பாராளுமன்றத்துல சொல்லி பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு தான் பாராளுமன்றம் இருக்கு. சோ எந்த மினிஸ்ட்ரியோட கொள்வினாலும் நான் சுகாதார அமைச்சோட எப்பவுமே நல்ல ஒரு உறவுல தான் இருப்பேன்டா. சுகாதார அமைச்சு எப்பவுமே வடக்கு மாநிலத்துல வடிவா இயங்கினாத்தான் எந்த பாராளுமன்ற உறுப்பினராகின எந்த தேவை முடியும். எனக்கு அதுதான் தேவை. நான் தமிழீழம் வேண்டி தாரணுண்டு வரையில ராசா, அது வடிவா விளங்கி கொள்ளுங்க. எல்லாரும் கேட்கறீங்க தமிழ்ல வங்க என்று. தமிழீழம் வேண்டி தாருன்னு தலைவர் போன பிறகு நான் நினைக்கவே இல்லை தமிழ்ல கிடைக்கும். அது கிடைக்கவே கிடைக்காதுன்ற 100% தெரியும். சும்மா வெளிநாட்டுல அங்கிருந்து கத்துறதும் குளர்றதும் கொடி பிடிக்கிறதும் அவை வைத்த இருப்பு. மற்றபடி தமிழீழ உணர்வோடு எத்தனை பேர் இருக்கிறவங்க எண்ணி பார்க்கக்கூடியாக தான் அவை
தமிழீழம் வேண்டித்தாரன் என்று வரையில. ஆனா இன்றைய வரைக்கும் சிங்களவன்ட்டு நான் விட்டு கொடுக்கவே இல்லை. என்னுடைய பாராளுமன்றத்துல உரையா இருந்தாலும் சரி, வெளி உரை, ஜனாதிபதி அன்றகுமாரசாநாயக்கிட்ட கூட கனவேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும், இவர் இப்படி இயக்கம் சம்பந்தமாக ஆகிறார், பிடிஎல் எடுத்து போடுங்க அன்றா சொல்லியிருக்கு. தனக்காக போராடினவர்களுக்காக கதைக்கிறான். ஆகவே அதை என்னால பிடிஏ என்று பார்க்கல. அது ஆயுதங்களை சேர்த்து காசுகளை வேண்டி மறுபடியும் இலங்கைக்கு எதிராக கட்டியெழுப்ப வலிக்கிட்டா நாங்க பார்த்து கொள்றோம். நான் அப்படி செய்ய மாட்டேன் தானே, எனக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. செய்த எத்தனை வருமானம் நினைக்கிறீங்க? கண்ணாடி திலீப், சாவச்சேரி சதீஷ், இந்த வேளமாயுதம் போல கொடும்பாவி இவனில் வச்சு கொண்டு தமிழ்ல கட்டி எடுப்பேன். பதில் உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். சோ இப்ப வைத்தியசாலையால ஒழுங்காக நடத்துவன், வைத்தியசாலை குறைபாடுகளை பாராளுமன்றத்துல கதைப்பன் என்கிற ஒரு நம்பிக்கை, பயம் இல்லாம கதைப்பான் என்கிற ஒரு நம்பிக்கையில தான் பாகிம்சனம் வாக்கு போக்குறது. அதுக்கு இல்ல அந்த வட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வேறு வேறு வட்டங்களுக்குள்ள போய் அரசியல் செய்ய நான் விரும்பல. ஆனால் என்னுடைய அரசியல் இருக்கிறது. இப்ப கூட சொல்றேன், மாகாண சபை ஓட் எனக்கு நீங்க போடுவீங்களா இருந்தா நான் தமிழீழம் வேண்டி தருவேனான்னு கேட்டீங்கன்னா நான் உண்மையை சொல்றேன். சில நேரத்துல ஓட் குறையும், எனக்கு என்ன பிடிக்காம போகும் கனவேருக்கு. வடக்கு மாகாண சபையில தமிழீழம் கிடைக்குமென்று சொல்லி நீங்க யாருக்காவது ஓட் போட்டா அது உங்களை நீங்க ஒரு முட்டாளண்டே அர்த்தம், படுமுட்டாளண்டு அர்த்தம். இல்ல வடக்கு மாகாண சபையை கட்டி எழுப்புவன், சுயாதீனமா தமிழன் ஆள்ற தமிழன் என்கிற ஃபீலிங் அதுகளை செய்ய சொன்னா நான் செய்வேன் கட்டாயம். சோ இந்த முறை மாகாண சபை தேர்தலில் போட்டிவீங்களா இருந்தா சுகாதாரம், கல்வி, அந்த விடயங்கள் டாப் லெவல்ல 9 மாகாணத்திலையும் சிறப்பான மாகாணமா மாற்றி காட்ட என்னால இயலும். அதைத்தான் சொல்லி நான் மாகாண சபையில ஓட் கேட்பனே ஒழிய இந்த கள்ளமண் கடத்துறவனையும் இந்த கஞ்சா விற்கிறவனையும் கசிப்பு காய்ச்சிறவனையும் சுடுவனே ஒழிய போலீஸை போட்டு மற்றபடி தமிழீழம் வேண்டி தருவதற்காக மாகாண சபையிலையும் வரையில நான் இந்த பாராளுமன்ற பொலிட்டிக்ஸுக்கும் வரையில. வாக்கு அரசியல் செய்யறவன் இல்லை. வாக்கு அரசியல் செய்யறவன் என்ன செய்யணும்? அங்க நொட்டி இங்க நொட்டி, அங்க குத்தி இங்க குத்தி இங்க குத்தி. நான் வாக்கு அரசியல் செய்யறவனும் இல்லை. முஸ்லீம் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களும் வடக்கு மாநிலத்துல நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான். நாங்க போய் தெற்குல இவன் கண்டியிலேயோ அத்திரிகிரியோலையோ ராஜகிரியோலையோ கபரணையிலேயோ ஒரு வீடு வேண்டக்கூடிய நிலைமையில வாழ வேண்டும் நினைக்கிறவன் நான். ஆகவே இனியும் நீங்க தமிழீழம் கிடைக்கும் என்ற அறப்படித்த கதைகளை நம்புறதாக இருந்தால் தாராளமா நம்புங்கோ, என்ன விடுங்கோ, ஓட் போடா விடுங்கோ. உங்களுடைய தமிழீழ கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் என்னால தமிழீழம் உங்களுக்கு வேண்டி தெரியலுமான்னு கேட்டா அதுக்குரிய பதில் உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். வெட்டி போடுவாங்கன்றதால பார்த்து கதைக்க வேண்டியா கிடையாது. சரி, பிரச்சனை வருவோம். இந்த அப்பயே நீங்க வட்டுக்கோட்டையில நடந்த பிரச்சனைக்கு போயில டாக்டர். இப்ப என்னென்றால் அதற்காக தான் இந்த வீடியோ போறேன் நான், விளங்கப்படுத்தி உங்களுக்கு கஷ்டப்பட்டு. இந்த வீடியோ எத்தனை ஆயிரம் பேர் பாய்க்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வீடியோ போறதுக்குரிய காரணம், வட்டுக்கோட்டை என்றது ஒரு தள வைத்தியசாலை, பேஸ் ஹாஸ்பிட்டல், மன்னிக்க வேணும், டிவிஷனல் ஹாஸ்பிட்டல். சார், ஆதார வைத்தியசாலை இல்ல, தள வைத்தியசாலை இல்ல, ஒரு டிவிஷனல் ஹாஸ்பிட்டல், பிரதேச வைத்தியசாலை. மன்னி சொல்லி முதல் மாறி சொல்லி தான் மன்னி சொல்லுவோம், பிரதேச வைத்தியசாலை. பிரதேச வைத்தியசாலையில 2 வைத்தியர்கள் இருக்கிறது. மேக்சிமம் நீங்கள் ஒரு பிரதேச வைத்தியசாலையில என்ன எதிர்பார்க்கலாம் தற்போது நாடு இருக்கிற நிலைமையில என்றதை நான் உங்களுக்கு வெளிப்படையாவே சொல்றேன். அந்த பிரதேசத்துல இருந்து பாஸ் அவுட் பண்ணி போன டெடிகேட்டடான டாக்டர்ஸ் யாராவது அந்த பிரதேசத்துக்கு வந்து வேலை செய்ய போறோம் 5 வருஷம் நான் அதுகளை அரேஞ்ச் பண்ணி தரலாம். மேக்சிமம் ஒரு 2 டாக்டர் அல்லது 3 டாக்டர், ஒரு RMOட சேர்த்து ஒரு 3 டாக்டர்ஸ் இருக்கலாம். இந்த 3 டாக்டர்ஸ் மேல டியூட்டியும் 8 மணில இருந்து 4 மணி தான். சோ அவன் நைட் டியூட்டி செய்யணும்டா அடுத்த நாள் வர தேவை. அதெல்லாம் விளங்கி கொள்ளுங்க. ஒரு ஆள் இப்ப நான் காலம் 8 மணிக்கு வந்து நாளைக்கு விடிய 8 மணி மட்டும் வேலை செய்யறேன்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நான் யோசிக்கிறேன்டா, எனக்கு வயிற்று குத்துற நேரம் போற நேரத்துல வைத்தியர்கள் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இலங்கையிட்ட காசு இல்லை, வைத்தியர்களும் இல்லை. அதை விளங்கி கொள்ளுங்க. ஆகவேதான் இந்த எமர்ஜென்சியல் ஆம்புலன்ஸுகள் எல்லாம் முக்கியமானதாக வருது. இந்த விடயத்துல நான் கதைக்க விரும்புறேன். சோ அந்த வைத்தியசாலையில 2 வைத்தியர்கள் இருந்தா அந்த வைத்தியர்கள் இருக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, நித்திர விடுறதுக்கு, அவசர தேவைகளுக்கு போய்க்கிறதுக்கு ஒரு நீட்டான குவார்டர்ஸோ ஒரு சின்ன ரூமோ என்னமோ கட்டி கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. 1. 2வது, அவர்கள் வந்து போவதற்குரிய வசதி. அந்த இப்ப தெல்லிப்பள்ளியில இருந்து வட்டுக்கோட்டைக்கு, சாவச்சேரியில இருந்து வட்டுக்கோட்டைக்கு டெய்லி ஒரு ஆள் வந்து போவது வேலை கண்டால் அவர்களை வந்து போவதற்குரிய வசதி. அப்ப அவர்கிட்ட காருக்கு தானே பெர்மிட் எடுத்துருப்பினோம், பெட்ரோல் இருக்கு தானே, நீங்க கலைக்க கூடாது. அதற்காகத்தான் அவர்களுக்கு பெர்மிட் கொடுக்கப்பட்டது. பெர்மிட் இல்லை. இப்ப 2வது விடயம், பெட்ரோல் இல்ல வைத்தியர்களுக்கு. சோ அவர்களுக்கு ஒரு வைத்தியர்களுக்கு ஒரு பெட்ரோல் கிடைக்கக்கூடிய முறைமை உண்டு. வடக்கு மாநிலத்துல நாங்க சிறப்பா என்னடா துஷ்கர பிரதி நான் ஜனாதிபதிட்ட திரும்பவும் நாளை நடந்த மீட்டிங்ல
ජනාධිපතිතුමනි අපේ වගේ දුෂ්කර ප්‍රසේදඵල විඩ කරන සෞඛ්‍යයට ඔබතුමාට මොනවාරි කරන්න පුළුවන්ද? அதாவது நான் என்னதான் வைத்தியர்களுக்கு எதிராக நின்றாலும் சண்டை பிடிச்சாலும் நான் என்னுடைய வைத்தியர்களை விட்டு கொடுக்க மாட்டேன் தானே நான். ஆகவே நான் கேட்ட விடத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்குரிய விடயங்களை செயலாளர்களுக்கு நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். அந்த வைத்தியர்களுக்குரிய பெட்ரோல் ஸ்பெஷலா அடிக்கிறதுக்கு செயலாளர்களுக்கு நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இதுக்குள்ள ஜிஎம்ஓ வந்து சொல்லும், எங்கள்ட காப்பாசோட இருந்தா தான் அடிக்க விடலாம். இப்படி கணக்க பிரச்சனைகள் வரும் எதிர்காலத்துல. ஆகவே நான் ஒரு நர்சிங் ஸ்டாஃபையும் ஒரு மைனர் ஸ்டாஃபையும் நடந்தா போறது பின்ன அவங்களும் போத்தாரலாம் வேணும். சோ ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு 25ஆம் தேதி டிசிசி மீட்டிங் நடக்கும், அங்க கதைப்ப முடிவெடுப்போம்னு பார்த்தா தற்சமயம் 25ஆம் தேதி டிசிசி மீட்டிங்கை கேன்சல் பண்ணி இருக்கிறது அரசாங்கம். சரிதானே? சோ ஏன்னு தெரியல, எனக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற தெல்லிப்பள டிசிசி மீட்டிங், கார்னா டிசிசி மீட்டிங், பட்டுக்கோட்டை டிசிசி மீட்டிங் இதெல்லாம் நடக்கிறது. சோ இவ்விடங்களுக்கு நான் கட்டாயம் பெறுவேன். சோ இந்த வைத்தியசாலையை நான் வந்து பாக்குறேன், 4 நாளை நான் வந்து பார்ப்பேன். இந்த வைத்தியசாலையில நாங்க என்ன செய்யலாம், என்ன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்பதை கதைக்க வேண்டியதுதான் பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய வேலை. சோ சுகாதார அமைச்சரையும் செயலாளரையும் மத்திய சுகாதாரத்தை கேவலப்படுத்தித்தான இந்த வேலையை செய்யணும்னா இல்ல. என்னோட அவர்கள் நல்ல உறவுல இருக்கிறார்கள். சோ அவங்களை கேவலப்படுத்தி செய்ய தேவையில்லை, அவங்களுக்கு இப்படி இருக்குன்னு காட்டினா போதும். இப்படிதான் ஹாஸ்பிட்டல் இருக்கு என்று எனக்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்களோட தொலைபேசியில் நேரடியாக அவருடைய வீட்டை போய் என்னால கதைக்க முடியும். அந்த விதத்துல நான் சொல்றதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்றால் அவருக்கு தெரியும் நான் ஒருபோதுமே அரசாங்கத்தை நாசமாக்கணும் சண்டை பிடிக்கிறவன் இல்லை, ஏதாவது ஒன்றை செய்யணும் சண்டை பிடிக்கிறவன் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சாவச்சேரி பிரச்சனை நேரங்கள்ல இருந்து இன்று வரைக்கும் நடந்த பிரச்சனைகள்ல எதுவுமே நான் அரசியல் ரீதியாக கேட்க போயில. இன்று வரைக்கும் எத்தனையோ முறைப்பாடுகள் எல்லாத்துக்குரிய வேலையும் நடந்து கொண்டிருக்கு. அவசரப்படையங்கோ ஆறுதலா எல்லாத்துக்கும் நடக்கும். சோ நான் ஒரு நாளுமே என்ன சொல்றது, ஒரு ஆள் அவமானப்படுத்தி செய்ய வேண்டிய வேலை இருக்கு. இப்ப ராம் தோழர் சும்மா ஜோக்குக்கு சொல்றேன், நான் அந்த ஆளையும் அவமானப்படுத்தினாலும் வந்தால் வேலையும், ஆனால் அந்த ஆள்கிட்ட போய் சொன்னா அந்த வடிவ வேலையும் அவரை சுத்தி நிக்கிற ஆட்கள் முழு பிள்ளை. அது ஜிஏ பிரதீபனா இருக்கட்டும், முழு பெரும் கடுமையான ஆட்கள். சோ இதுல நாங்க ஒண்ணும் செய்யல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், சரிதான், இந்த சுகாதார பிரச்சனையில நாங்கள் கதைச்சு முடிக்கலாம். ஆகவே இந்த வட்டுக்கோட்டை பிரச்சனை நீங்க என்னுடைய காணொளி என்னுடைய கண்ணுக்கு வந்திருக்குது. வட்டுக்கோட்டை ஆதார வைத்தியசாலையை நான் வந்து பாக்குறேன். அங்க வைத்தியர்களுடைய பிரச்சனையை கதைக்கிறேன். யாழ்ப்பாணம் கேதீஸ்வரன் என்னோட ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறபடியால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு அவரை பற்றி இங்க கருத்து தெரிவிக்க இயலாது. இருந்தும் அதுக்கு மேல வடக்கு மாகாண சுகாதார அமைச்சர் இருக்கிற சுகாதார செயலாளர் இருக்கிறார், வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் இருக்கிறார். அவைட்டையும் நான் சொல்லி பார்க்கிறேன், ஒரு கோல் ஒர்க் பண்ணும். அதனாலதான் இந்த வைத்தியர்களையும் வைத்திய அத்தியட்சரை நான் சொல்றேன், நான் சும்மா தேவையில்லாம என்னோட முட்டாதீங்கடா. என்னோட முட்டி என்னதை காண போறீங்க, நான் என்ன செஞ்சேன், நான் உங்களுக்கு என்ன கூட ஒரு கல்லணை பிடிக்க நீங்க காப்பாத்த வலிக்கிட்டு தான், இல்லாட்ட வேற நாரினல், இல்லாட்டி சத்தம் இல்லாம அந்த நேரம் பிரச்சனை முடிஞ்சு. இப்ப கள்ள வழக்கம் போட்டு பிசை போச்சல்லோ, இனி ஒன்னும் செய்யலாது. சோ அந்த நேரம் இல்ல, எந்த நேரம் என்றாலும் நான் டாக்டர்ஸ் பக்கம் தான் நிப்பேன் அவையிட. ஆனா ஒரு மனச்சாட்சிக்கு வேலை செய்யணும்ன்றத யோசிக்கிறவன் நான் 100% உறிஞ்சு யோசி வேலை செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லலையே. நான் வேலை செய்யற மாதிரி தான் நான் மற்றவர்களையும் எதிர்பார்ப்பேன். சாவச்சேரியில நான் அப்படி வேலை செய்யறான் இல்ல, அது குவார்டர்ஸா தான் 24 குவார்டர்ஸ் நிக்க சொல்லி எத்தனையோ பேரை வீட்டை போக சொல்லி போட்டு எத்தனை பேரை டியூட்டியை நான் செய்திருக்கிறேன். கடவுளுக்கு அந்த கணக்கு தெரியும். யார் என்ன திட்டினாலும் கொடும்பாவி எரிச்சாலும் என்னதான் செஞ்சாலும் என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் வேலை செஞ்சது எனக்கு தெரியும். சோ இந்த வட்டுக்கோட்டை வைத்தியசாலையினுடைய பிரச்சனை தொடர்பாக வந்து பார்த்து வைத்தியர்களை கூடத்தானுங்களால கேட்கலாது. ஆனால் சின்ன சின்ன மேற்பாடுகளை உடனடியாக செய்யக்கூடிய விடயங்களை அடுத்தடுத்த நாளே நான் செய்து தர முடியும். ஆகவே வட்டுக்கோட்டை வைத்தியர்களோ வேற வைத்தியசாலையில இருக்கிற வைத்திய அத்தியட்சரோட நான் வாரண்டு பயப்பட வேண்டாம். உங்களை துளைக்கிறதுக்கு நான் இங்க வரையல. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் மேல ஓடிட்டு பிடிச்சு கொடுக்கறதுக்கு நான் இங்க வரையல. பிடிச்சு கொடுக்குற உரிமையும் எந்த நேரம் 24 மத்தியாலம் போயின்னு பிடிக்க வேண்டிய உரிமையும் எனக்கு இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினரா யாருமே தடுக்க இயலாது. ஆனா எனக்கு அது தேவையில்லை. உங்களோட மனச்சாட்சிக்கு நீங்க வேலை செய்யுங்க. கொலை விலைக்குள்ள கடவுள் தன் கணக்குல எழுதி கொள்வார். ஓகே, அடுத்த பரம்பரையிலாவது உண்ட பிள்ளை சாகும், அது உங்களை பொறுத்தது. இந்த கண்ணால நான் போன்ல பார்த்து கொண்டு கேட்க ஒரு பிள்ளை அஸ்மாவோட செத்தா அங்க மேல எழுதப்படுண்டா சார், நாங்கள் எழுதி ஒண்ணு செய்ய போறது இல்லை. சோ வட்டுக்கோட்டை வைத்தியசாலையில நான் கேள்விப்பட்டேன், கொழும்பு வைத்தியரோட இருக்கிறாரு.
உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஸோ அவர்களால் தொடர்ந்து ஒரு மாதம் ஃபுல்லா இருந்தா வீட்டை போகலாம். ஸோ அதுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்கணும்னா நாங்களும் பிளெக்சிபிளா இருக்கோம், நாங்களும் வெளிப்படையாக பிளெக்சிபிளாக இருக்கோம். ஐஸ் அடிக்கிறவனுக்கு போடத்தான் வேணும், அது வேற பிரச்சனை. சிலதுகளை பிளெக்சிபிளா தான் கொண்டுட்டு அப்படியே கல்லு மேறணும்னா அடிக்கிற உயிரோட சிலதுக்கு அடிக்கிற உயிருக்கு சாஞ்சி எழுப்பித்தான் நிற்கணும். ஸோ பட்டுக்கோட்டை பிரதேச ஆதார வைத்தியசாலை இல்லை, மற்ற எந்த ஆதார வைத்தியசாலை இருந்தாலும் எந்த பிரதேச வைத்தியசாலை இருந்தாலும் நான் அந்த விடயங்களை வந்து பார்க்கிறேன். ஸோ அவசரப்பட வேண்டாம். ஆர்ப்பாட்டங்களை செய்யறதால நீங்கள் செய்யறதை விட, நீங்கள் அடைய போறதுகளை விட அதை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறது வேற. வைத்தியசாலையை குழப்பற ஆர்ப்பாட்டங்களை செய்ய வேண்டாம். அதுக்கு யார் பின்னால இருக்கிறார்கள் யார் முன்னால் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் வட்டுக்கோட்டை எனக்கு 3வது அதிகூடின வாக்குகளை போட்ட இடம். ஸோ வட்டுக்கோட்டை மண்ணுக்கு எனக்குரிய கடன் இருக்குது. வட்டுக்கோட்டை மண்ணுக்கு என்னுடைய கடன் இருக்கிறது. அவை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு செய்ய வேண்டியது இல்லை. நான் வந்து பார்க்கிறேன். சனி ஞாயிறோ திங்களோ ஒரு நாள் இரவோ பகலோ காலமையோ நான் வருவேன். யாரையுமே கள்ளம் பிடிக்கிறதுக்கும் இல்லை, இந்த நேசையும் பிடிக்கிறதுக்கும் இல்லை, யாரையும் காட்டி கொடுக்கறதுக்கும் இல்லை. ஸோ பயந்து குளறி அடிச்சு ஒன்று குத்தி குளற வேண்டாம், ஒன்றுமே செய்யவும் இயலாது. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. கிள்ளச்சிக்கு வருவீங்களான்னு கிணவர் கேட்டவ ஜோஸ்